கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 250 ஆம்னி பேருந்துகள் நிறுத்த இடம் உள்ளதாகவும் ஒரே நேரத்தில் 1000 ஆம்னி பேருந்துகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் சிஎம்டிஏ அதிகாரி அன்சுல் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுகன்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆம்னி பேருந்துகளை கேளம்பாக்கத்தில் நிறுத்துறதுக்கு ஒரு 144 பேருந்துகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 1000 ஆம்னி பேருந்துகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் முன்வைக்கிறாங்க. அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணிட்டு ரெண்டு இஷ்யூ இதில் அங்கே ஒரு 140 பஸ்ஸஸ் நிப்பாடுறதுக்கே ஐடல் பஸ் பார்க்கிங் இருக்கு. அது போக 78 பஸ் பேஸ் இருக்கு. அந்த பஸ் பேஸ்க்கு உள்ளே இன்னொரு ஒரு 50 பஸ்ஸஸ் பார்க் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 அரௌண்ட் அவங்களுக்கு பஸ்ஸஸ் பார்க் பண்ணதுக்கு இடம் இருக்கு. 1000 பஸ்ஸஸ் ஒரே சமயத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொத்தமாக 1000 தான் அவங்களுக்கு முழுசா. ஸோ அவங்க சொல்றது இந்த 1000 சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணது சரியில்லை. அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட நிறைய தடவை பேசியிருக்கோம். 250 டெஃபினட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா. 250 அதுவும் பீக் டைம்ல. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 6-7 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 400 பஸ் தான் போகுது. எஸ்சிடிசியோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. எஸ்சிடிசி ஒரு நாளைக்கு உள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேசஞ்சர்ஸ்க்கு SMS மூலமாக போன் மூலமாக எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்கே வர வச்சுட்டாங்க. அது போக எம்டிசி நம்ம 4000 பஸ்ஸஸ் இங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பாக்கம் போகுது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவான அளவுக்கு வசதி இருக்குது. அவங்க சொல்றது முடிச்சூர் சொல்றாங்க, முடிச்சூர் அடிஷனல் கூடுதலாக உங்களுக்கு வசதி கொடுக்குறோம். எம்டிசிக்கு அது ஒரிஜினலா கொடுத்துருந்தோம் அந்த பஸ் இது ஐடல் பார்க்கிங். ஆனா இதுல நம்ம இவங்களுக்கு கொடுத்துட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக அங்கே கொடுத்தோம். எம்டிசி அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட்டாங்க, பஸ் பேஸுக்கு உள்ள அவங்க வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா இவங்களோட இந்த சொல்றது அங்கே பொதுமான இடம் இல்லை, வசதி இல்லை சொல்றது எல்லாம் தேவையில்லாம ஒரு தவறுகள். அது நம்ம ஒத்துக்கூடாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். இது ஒன்றும் புதுசு இல்லை, 6 மாசமா பேசிட்டு இருக்கோம். அவங்க ஒத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இனி போக மாட்டோம்னு சொன்னது சரியில்லை. இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்னா 22 அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு முன்னே ஒரு நாள் நினைக்கிறேன் ஒரு அசோசியேஷன் மூலமாக நாங்க கோயம்பேடுல இருந்து தான் பஸ்ஸஸ் கமென்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியாம இருக்கலாமா? டெஃபினட்டா தெரிஞ்சுதானே சொல்றாங்க. ஸோ இதே சரியில்லை. ஏதோ ஒரு அவங்களுக்கு உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க. ஆனா நாங்க இது மேனேஜ் பண்ணிடுவோம். சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு இதுக்கு மேல ஆம்னி பேருந்துகளை சென்னைக்குள்ள கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா நம்ம கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னா அது செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளதான் வருது. அப்போ சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துல போவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு. இட் டிபெண்ட்ஸ் ஹவு யூ லுக் அட் சென்னை. சிஎம்டிஏ பொறுத்த வரைக்கும் கிளம்பாக்கம் ஆல்சோ இன் சென்னை, ரைட்? ஸோ முன்னே சென்னை எப்படி இருந்தது? நம்ம ஜிசிசிக்கு முன்னே சென்னை கார்பரேஷன் சிறுசா இருந்ததுல, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜிசிசி பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல நமக்கு சிஎம்டிஏ பவுண்டரி இருக்குது, ORR வரைக்கும். ORRனா கிளம்பாக்கம் தான். ஸோ இதே நம்ம சென்னைக்கு உள்ளே கிடையாதுன்னு சொல்றதை விட சென்னை கோர் சிட்டிக்கு உள்ளே கிடையாது, கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டு. முன்னே நம்ம பெரிஸ் கார்னர் இருக்கிற போது அதே கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படி கோயம்பேடு வந்துருச்சு? கோயம்பேடு யாரும் போக மாட்டாங்க, காடா இருக்கு, யாரும் போக மாட்டாங்க. முன்னே இருந்தது, 6 மாசமா ஆச்சு. இப்போ கோயம்பேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ சிட்டியோட வளர்ச்சி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்.